ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் விஜய், காவேரி எல்லாருமே இருக்காங்க. தாத்தாப்பாவும் வந்துடுறாரு, லாயரோடு வராரு. இங்கே ராகினி காவேரி பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணுறா. கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கின நீ ஒதுங்கிப்போ, வெண்ணிலாவை விஜயை தாலி கட்ட சொல்லு, நாங்கள் அவரை கொலை கேஸ் எல்லாமே வெளியே கொட்டுக்கிட்டு போகிறோம்னு சொல்கிறா. என் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், நீ யாருடி என் புருஷன் மேலே கொலை பழி போட்டால் என் புருஷன் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வரா, நான் விட்டுடுவேனான்னு சொல்லிட்டு ராகினியை எதிர்த்து ஃபைட் பண்ணுறா. தாத்தாவும் வந்துடுறாரு, என்னம்மான்னு கேட்குறாரு. இது போல் சொல்கிறாருன்னு, இதெல்லாம் ஒரு ஜென்மமா, நீ வாமான்னு சொல்லி உள்ளே கூட்டிக்கிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. அன்பு மேலே தாத்தா சொல்கிறாரு, இவன் அப்பத்துலேருந்தே என் சொத்து குறிக்கோளாக இருக்கிறான், விஜய் சம்பாதிச்ச சொத்து நாங்கள் கொடுத்தது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இந்த சொத்தை பிடுங்கணும்னு சொல்லிட்டு அப்பன் பிள்ளை எல்லாருமே கங்கணம் கட்டிக்கின்னு இருக்கிறான், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார்னு எஸ்ஐ கிட்டே பேசுகிறாரு. அடுத்ததாக நம்ம விஜயும் அவங்க சொல்கிறாரு. அன்பும் அந்த அளவுக்கு பழியை போடுறாரு. லாயரும் வந்திருக்கிறாரு, இது கொலை கேஸு, இதை இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இதை விசாரிச்சு தான் முடிவு எடுக்கணும்னு எஸ்ஐ சொல்கிறாரு. இங்கே சாரதம்மா ஃபோன் பண்ணிக்கினே இருக்காங்க. விஜய்க்கு ஒன்றும் புரியல, காவேரியும் ஒன்றும் புரியாமல் தவிக்கிறா. காவேரி நிவினுக்கு ஃபோன் பண்ணி இது போல் ஆகிப்போச்சு, விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நீங்கள் விஜய் கூட இருங்க, அம்மா ஃபோன் பண்ணிக்கினே இருக்காங்க, நான் நாளைக்கு காலையில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக போகிறா. இங்கே நிவின் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாரு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு நம்ம எபிசோட பார்த்துக்கலாம்.